மீசான் டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். இன்றைய இந்த காணொளி பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு இலக்காகி 7ஆம் மாடியிலிருந்து குதித்து தன்னுயிரை மாய்த்து கொண்ட அம்சிகா என்ற மாணவிக்கு நீதி வேண்டும் என்று பல்வேறு ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டது. இந்த ஆர்ப்பாட்டங்களுக்கு பிற்பாடு ஏற்பட்ட அதிர்வலைகள், இது குறித்த விடயதானத்துக்கு பொறுப்பான அமைச்சர் அளித்த பதில் என்ன என்ற பல்வேறு விஷயங்கள் தான் இன்றைய காணொளி. இதுவரைக்கும் எங்களுடைய சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க. இது சம்பந்தமா நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அந்த ஒரு விஷயத்தை வந்து கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க அப்படின்னு ஒரு வினயமான ஒரு வேண்டுதலோட வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அம்சிகாவினுடைய தற்கொலைக்கு பின்புலமாக இருந்த காரணிகள் குறித்து ஒரு காணொலியை மீசா டிவி பதிவேற்றம் செய்திருந்தது. அந்த விஷயம் குறித்து இப்போது அதை ரிப்பீட் பண்றதுக்கு இல்லை. அதை வந்து பெஸ் கொமெண்ட்ல வந்து என்னோட லிங்கத்தாரம் பார்க்காதவங்க அதை பார்த்து கொள்ளுங்க. இலகுவாக புரிவதற்கு வாய்ப்பாக இருக்கும். இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றதுக்கு பிற்பாடு பாராளுமன்றத்தில் முஜிபுர் ரஹ்மான் மற்றும் மனோ கணேசன் பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்து காட்டசாட்டமான வாத பிரதிவாதங்களை முன்வச்சு இதுக்கான விளக்கங்களை சொல்லணும் அப்படின்னு சொல்லி குறித்த இந்த விடயதானத்துக்கு பொறுப்பான அமைச்சர்களிடம் ஒரு கோரிக்கையை விடுத்திருந்தாங்க. இதுக்கு அமைவாக மகளிர் மற்றும் சிறுவர் பாதுகாப்பு அமைச்சராக இப்போது கடமையாற்றுகின்ற சரோஜா பவல்ராஜ் அமைச்சர் அவர்கள் சொன்ன பதில்கள் எவ்வளவு தூரம் ஆரோக்கியமானது. அவங்க குறிப்பிட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனோ கணேசன் அவங்க குறித்த சம்பவத்தெல்லாம் சொல்லி போட்டு இது சம்பந்தமா என்ன நடவடிக்கை அரசு எடுத்திருக்குது என்ற ஒரு கேள்வியை முன்வச்ச நேரம் அதுக்கு பதிலளிக்கும் போது அவர் சொன்ன ஒரு விஷயம் தான் வந்து முதலாவது சொல்றா, குறித்த மாணவியினுடைய விவகாரம் குறித்து 29ஆம் திகதிக்கு பிற்பாடு, அதாவது மாணவி 7ஆம் மாடியிலிருந்து தற்கொலை செய்து கொண்ட தினம்தான் அது. அந்த தினத்துக்கு பிறகு குறித்த மாணவி சம்பந்தமாக ஒரு ஃபைலை நாங்கள் ரெடி பண்ணியிருக்கிறோம். அந்த ஃபைலில் முதலாவது விஷயம் அவ என்ன சொல்றா அப்படின்னு கேட்டீங்கன்னா, குறித்த சம்பவம் டிசம்பர் மாதம் இடம்பெற்றதாக சொல்றா. உண்மையிலே குறித்த சம்பவம் டிசம்பர் மாதம் நடைபெற்ற விஷயம் கிடையாது. அக்டோபர் மாதம் 23ஆம் திகதி மெட்ஸ் லெப்புக்குள்ள வச்சு குறித்த மாணவி கணிதப்பாட ஆசிரியரால பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு ஆளாகி இருக்கிறார் என்பதுதான் உண்மையான தகவல். அந்த குறித்த பாடசாலையில எல்லா இடங்களிலும் சிசிடிவி கேமரா இருக்குது. ஆனா குறித்த மெட்ஸ் லெப்புக்குள்ள மட்டும் சிசிடிவி ஃபுட்டேஜ் கிடையாது அல்லது கேமரா கிடையாது என்ற ஒரு விஷயம் அந்த ஆர்ப்பாட்டக்காரர்களால முன்வைக்கப்பட்ட ஒரு கோஷமாக பார்க்க முடிந்தது. இரண்டாவது விடைய குறிப்பிட்டிருக்கா வந்து அந்த ஃபைலில் இருக்கிற இன்னொரு விஷயம் தான், குறித்த மாணவி மனநலம் சார்ந்த ஒரு மெடிசினை தொடர்ச்சியாக எடுத்திருக்கா அப்படின்னு ஒரு விஷயத்த அந்த ஃபைல் அவங்க ஃபைல் பண்ணியதாக சொல்லப்படுது. இந்த ஒரு விஷயம் குறித்து எங்களுக்கு மாற்று கருத்து உண்டு. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த குறித்த மாணவி இறந்த உடனே ஆரம்பமாக வெளியிடப்பட்ட தகவல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மன உளைச்சலின் காரணமாக தற்கொலை செய்து கொண்டார் என்றுதான் பரவலாக பேசப்பட்டது. அந்த ஒரு விஷயத்திற்கு இது வலு சேர்க்கிற மாதிரி ஆகிரும் என்பதனால அந்த ஒரு விஷயத்தை அமைச்சர் அவர்கள் தவிர்த்திருக்கலாம் என்பதுதான் எமது பார்வை. அப்படியாக இருந்தால் மனநோயாளிகள் யாராக இருந்தாலும் பாலியல் துஷ்பிரயோகம் செஞ்சுட்டு கடந்து போகலாமா என்ற கேள்வி எழ ஆரம்பிக்குது. எனவே அனைவரும் உலகத்தில் இன்னைக்கு மனநோயாளிகள் தான். பாடசாலை கல்வியினால ஏற்பட்டிருக்கிற விளைவுகள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 100க்கு 20 வரைக்குமான மாணவர்கள் வந்து மனநோயாளியாக மன அழுத்தத்தில் இருக்கிறாங்கன்ற ஒரு கருத்து கணிப்பு இருப்பதாக சொல்லப்படுது. ஏன்னா அதுகள் தனியே பேசப்பட வேண்டிய விஷயங்கள். எனவே இந்த இடத்துல அமைச்சர் அவர்கள் இந்த ஒரு விஷயத்தை தவிர்த்திருக்கலாம் என்பதுதான் எமது பார்வை. பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு இலக்காக்கப்பட்டிருக்கிற இந்த மாணவி என்ற ஒரு விஷயம் JMOவுடைய ரிப்போர்ட் அந்த ஃபைல்ல இருப்பதாக சொல்லியிருக்கிறார். 29ஆம் திகதிக்கு பிற்பாடு இதெல்லாம் கலெக்ட் பண்ணதாக இருந்தால் 10 நாளாகியும் எதற்காக குறித்த ஆசிரியர் கைது செய்யப்படல அப்படின்ற கேள்வி சாமானிய மக்களுக்குள்ள இருக்கும் இல்லையா? என்ன தேவைக்கு, எதற்காக, என்ன சங்கடம், என்ன தாமதம் இந்த கைதுக்கு என்ற கேள்வியை மீசான் டிவி பாதிக்கப்பட்டவர் சார்பாக கேட்க விரும்புது. அடுத்த ஒரு விஷயம் தான் வந்து 5ஆம் திகதி அளவுல சிறுவர் பாதுகாப்பு சபையில வந்து ஒரு கம்ப்ளைண்ட் போட சொல்லி பெற்றோருக்கு சொல்லி இருந்தோம். இதுவரைக்கும் அவங்க வரல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை அவங்க முன் வச்சாங்க. சரி, இவங்க வரல அப்படின்றதுக்காக இது குறித்த ஒரு விசாரணையை அரசு முன்னெடுக்காதா? சிறுவர் பாதுகாப்பு சபை இது சம்பந்தமா சிந்திக்காதா? கண்டிப்பாக பெற்றோர் இங்க கம்ப்ளைண்ட் பண்ணத்தான் வேணுமா? அதுல இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தாங்க, ஆர்ப்பாட்டத்தின் போது ஒரு மகஜரின் தாங்கன்னு சொல்லியிருந்தேன், இது வரைக்கும் தரலன்னு சொல்லிட்டாங்க. இதெல்லாம் கிடைக்கலன்னா நடவடிக்கை எடுக்காதா? JMO ரிப்போர்ட் தெளிவாக சொல்லுது, குறித்த மாணவி பாடசாலை வளாகத்துக்குள்ள குறித்த இடத்துல வச்சு மிக மோசமான முறையில துஷ்பிரயோகத்துக்கு ஆளாக இருக்காங்கண்டா. பெற்றோர் எதுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணணும்? சிறுவர் துஷ்பிரயோகம் குறித்து ஒரு இலக்கம் சொல்லியிருக்காங்க இல்லையா, 1929. இதுக்கு கோல் அடிச்சா
பெற்றோர் சொல்லுவாங்க, கூட இருந்து சொல்லுவாங்க, கம்ப்ளைண்ட் பண்ணலன்றதெல்லாம் பாக்குறது இல்ல. உடனடியா கைது நடக்கும். குக்குலு சமிந்த Facebookல ஒரு குழந்தைய அடிக்கிற ஒரு வீடியோ வெளியே வந்துச்சு. யாரும் கம்ப்ளைண்ட் பண்ணல. போலீசார் தேடி போய் அரெஸ்ட் பண்ணலையா? அப்ப எதுக்காக இந்த தாமதம் என்பதுதான் எமக்கு புரியல. இது சரி, உதாரணமா வச்சுக்கொள்வோமே. பெற்றோரால ஒரு குழந்தைக்கு ஒரு அநீதி நடக்குதுன்னா பெற்றோர் வந்து சொல்லுவாங்களா, நாங்க அநீதி செஞ்சிட்டோம், எங்களை பிடிச்சு உள்ள போடுங்கன்னு? இல்ல குழந்தை வந்து சொல்லுமா, எனது பெற்றோர் அநியாயம் செய்யறாங்கன்னு? யாரோ காதுல படுறவங்க, கேள்விப்படுறவங்க ஒரு போன் கால்ல சொல்லுவாங்க. அவங்க சாட்சியாகவும் வரமாட்டாங்க. அதெல்லாம் தேட வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்குன்னா, பொறுப்புள்ள அமைச்சுக்கும் பொறுப்புள்ள அரசுக்கும் இருக்குது என்பதுதான் மீசான் டிவியினுடைய பார்வை. எனவே இந்த ஒரு விஷயத்தில் வந்து இந்த பதில் ஏற்புடையது அல்ல என்பதுதான் எமது பார்வை. அடுத்த ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு, சோசியல் மீடியாக்கள்ல சமூக வலைத்தளங்கள் நீதி கேட்காதங்க, எங்க நீதி கிடைக்குமோ அங்க போய் நில்லுங்க அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். உரிய இடத்துல நீதம் கேட்கணும். அங்க கிடைச்சா எதுக்கு சோசியல் மீடியால நீதம் கேட்கறாங்க? எதுக்கு ஆர்ப்பாட்டம்? ஏன் ஆர்ப்பரிப்பு? அதெல்லாம் சிரமமான விஷயங்கள் தானே. அதெல்லாம் கிடைக்காத போதுதான் அந்த பெற்றோர் இந்த ஒரு விஷயத்துக்குள்ள இறங்கியிருக்காங்க. 3 வைத்தியர்கள் இவங்களை செக் பண்ணதுல சொல்லப்பட்ட விஷயம் தான் பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு இலக்காக இருக்கா, அந்த ஒரு விஷயம் ரிப்போர்ட்டா கொடுக்கப்படுது டிசம்பர்ல. இப்படியாக இருந்தால் இதுக்கு பின்னால் எங்காவது அரசியல் பின்புலங்கள் இருக்கும் என்ற சந்தேகம் இருக்குது. இப்படி அதிபர் பித்து முதல்ல கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அதிபர் என்ன பண்ணினா, குழந்தைய குற்றவாளி ஆக்கினது மட்டுமில்ல, தப்பு செஞ்சவர ஜேமோ ரிப்போர்ட்டும் கிடைச்சாச்சு, ஜெயிலுக்கும் போய் வந்தாச்சு, புனையில வெளியே வந்தாச்சு. அந்த ஆசிரியருக்கு எதிராக என்ன நடவடிக்கை அவ எடுத்தா? பெற்றோர் அழைச்சு சொன்னாங்க, உங்களோட பிள்ளைய கூட்டிட்டு போங்கன்னு சொல்லி அவங்க பேரை வெட்டி வேறொரு பாடசாலையில சேர்க்கிறதாக நிலைமை ஆகி போச்சு. நீதம் கிடைச்சிச்சா? அதுல இருந்துதான் அம்சிகா சொன்ன ஒரு வார்த்தை, தப்பு செய்யாத நான் தண்டிக்கப்பட்டேனே, தப்பு செஞ்சவங்க எப்படி உள்ள இருக்கிறாங்க மீண்டும் மீண்டும் பேச ஆரம்பிச்சதுனால மன உளைச்சல் அதிகமாச்சுன்னு அவனோட தாய் சொல்லுகின்ற இந்த செய்தியும் ஊடகங்கள்ல பார்க்க முடிஞ்சிச்சு. நீதம் கிடைச்சிச்சா? இல்லையே. இப்போ என்னடா, நீங்க வர சொல்லியிருக்கீங்க, அவங்க வரதாக சொல்லியிருக்கிறாங்க, நிச்சயமாக வருவாங்க. ஆனா இப்போ வரலையே தெரியுமா? இன்னைக்கு இந்த நாட்டுல எந்த விஷயம் மீடியா இஷ்யூ ஆச்சோ, மக்கள் ஆர்ப்பாட்டத்துல கலந்து கொண்டாங்களோ, பேசுபொருள் ஆச்சோ, அந்த ஒரு விஷயம்தான் மறைக்கப்படாமல் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு நீதி வாங்கி கொடுக்கப்பட்ட ஒரு அவலம் உருவானதுனாலதான் இந்த பெற்றோரும் பல்வேறு முயற்சிக்கு பின்னால திரும்ப எதுக்கு உங்கள்கிட்ட வரணும் என்ற கேள்வியை முன்வைக்கிறாங்க. இப்படி துரத்தி தற்கொலை செய்யும் வரைக்கும் குழந்தைய ஓட விட்டது யாரு? இவர்களுக்கு சட்டத்துக்கு முன் எந்த நீதியும் கிடைக்கல என்பதனால்தான் மக்கள் மன்றத்துல மக்களுக்கு முன்னால இப்படியான ஒரு விஷயத்தை செஞ்சிருக்கிறாங்களே தவிர அரசை எதிர்க்க வேண்டும் என்பதற்காக அல்ல. நிச்சயமாக நீங்க சொல்வது போல உங்களுடைய அமைச்சுக்கு ஒரு கம்பெனியில் பண்ணுவதற்காக நிச்சயமாக வருவாங்க என்பது மீசான் டிவியினுடைய நிலைப்பாடும் அபிப்பிராயமும். இங்க மிக மோசமாக பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு ஆளாகி 7 மாதங்கள் தங்கள் கடந்தும் இந்த குழந்தைக்கு நீதம் கிடைக்கல என்பதற்கு பின்னால எவ்வகையான அரசியல் இருக்குது என்பதை ஊகிக்க முடியுது. இப்போ சிஸ்டம் சேஞ்ச் என்று எதை சொல்றோம்? மஹிந்த ராஜபக்சகளும் ரணில் விக்ரமசிங்க போன்றவங்க எல்லாம் தமக்கு பணம் கொடுத்தவங்க, தமது கட்சிக்கு ஆதரவு வழங்கினவங்க, தந்த கட்சியில தேர்தலில் நின்றவங்க, கட்சியை வளர்த்தவங்க தப்பு செஞ்சா சத்தமும் கிடையாது, சட்டமும் கிடையாது. இதெல்லாம் மாறணும்னு சொல்லித்தானே என்பிபிக்கு மக்கள் வாக்களிச்சாங்க. அங்கும் 7 மாதம் கழித்தும் ஒரு பெண்ணுக்கு நீதம் கிடைக்க இல்லை, பாதிக்கப்பட்ட குழந்தைக்கு நீதம் கிடைக்கல. அது கல்வி சமூகத்தில் இந்த ஒரு விஷயம் நடந்திருக்குது, இதற்காக நீதி வேண்டும் என்று கேட்கிற நேரத்துல அதுவும் அலட்சியமான ஒரு பதில் அங்கிருந்து வருமாக இருந்தால் நாம் எவ்வகையான சிஸ்டம் சேஞ்ச் இங்கே உருவாக்கி இருக்கிறோம் என்ற மிகப்பெரிய ஒரு கேள்வி இங்கு உருவாக்கிறது. எல்லா விஷயங்களையும் எதிர்கட்சியினுடைய சதி, அவர்கள் அரசியல் ஆக்குகிறார்கள் என்று கடந்து போக வேணாம். அவர்கள் செய்கிற அரசியல் அவர்கள் செய்வார்கள், நீங்கள் செய்கிற அரசியல் நீங்கள் செய்கிறீர்கள். இருந்தாலும் அரசு என்பது வாக்களித்தவனுக்கும் வாக்களிக்காதவனுக்கும் அரசு. அதனால் அரசு கொடுக்கின்ற தீர்மானங்களும் சட்ட நடவடிக்கைகளும் அனைவருக்கும் பொருத்தமானதாக இருக்க வேண்டும். பாதிக்கப்பட்டவர்கள் அவர்களுக்கான நீதி வேண்டும் என்ற இடத்தில் அரசியல் அவர்கள் செய்கிறார்கள் என்பதற்காக நாங்கள் கண்டுகொள்ள மாட்டோம் என்று சொல்வதும் ஒரு அறிவுடைமையான பதிலாக இருக்காது என்பது மீசான் டிவியினுடைய பார்வை. அடுத்திருக்கிற ஒரு கேள்விதான் வந்து, கம்ப்ளைண்ட் பண்ணல, பெற்றோர் வரலன்னு சொல்லுகின்ற இந்த குறித்த அமைச்சர் தனியார் சட்ட விஷயத்துல மட்டும் யாரும் சொல்லி அந்த திருத்தத்தை கொண்டு வரணும் ஓடி வந்தீங்க. இப்ப இத்தனை பேர் ஆர்ப்பாட்டத்துக்கு வந்தும் நீதம் வேண்டும் கேட்கிற இடத்துல எதற்காக சங்கடப்படுறீங்க? எதற்காக நீதத்தை வாங்கி கொடுக்கறதுக்கு பின்னிக்கிறீங்க? இத்தனை ஆர்ப்பாட்டத்துக்கு பிறகும் ஆர்ப்பரிப்புக்கு பிறகுதான் குறித்த ஆசிரியருக்கு டிரான்ஸ்ஃபர் அடிச்சிருக்கிறாங்க. இன்னும் பணி நீக்கம் கிடையாது, குறித்த விசாரணை கிடையாது. இப்போதான் கல்வி அமைச்சர் சொல்லியிருக்கிறதா அதிபர்கிட்ட நடந்த விஷயங்கள் சம்பந்தமான அறிக்கையோட தர சொல்லி. இதுக்கு 7 மாசம் தேவைப்படுதா? ஒரு உயிர் தான் இழக்கப்படணுமா? தற்கொலை தான் இதுக்கு தீர்வாக அமைஞ்சிருக்குதா? அப்படின்னு பல்வேறு கேள்விகளை இப்போது எழுப்பி இருக்குது. இந்த ஒரு ஆசிரியரை இப்ப எங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, புத்தளம் ஜாகிரா கல்லூரிக்கு மாத்திருக்கிறாங்க. புத்தளம் வந்து குப்பைகள் கொட்டுற ஒரு இடமா மாறி போச்சு.
ஏதோ ஒரு குப்பைக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் செஞ்சாங்க. இப்ப இந்த குப்பையை அங்க சேரப்போறதாக தெரிய வருது. இது அங்கும் இவரை எதிர்த்து இவருடைய இந்த டான்சரை எதிர்த்து ஒரு ஆர்ப்பாட்டம் நடப்பதாகவும் செய்திகள் பார்க்க கிடைத்தது. என்னதான் இருந்தாலும் இது போன்றவர்களுக்கு டான்சர் என்பதெல்லாம் நியாயமானது கிடையாது. எனவே இந்த குழந்தையை இழந்து நிற்கின்ற இந்த பெற்றோருக்கு நீதம் வேண்டும். இது போன்றவர்களுக்கு தகுந்த தண்டனைகள் கூடிய சீக்கிரம் வழங்குவதனூடாக சிறுவர் துஷ்பிரயோகத்திற்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படுவதனால் சிறுவர்களுக்கு எதிரான வன்முறைகளை கட்டுப்படுத்த முடியும் என்பது மீசான் டிவியினுடைய பலமான நம்பிக்கை. எனவே இந்த ஒரு விஷயத்தில் அனைத்து சமூகங்களும் இனம், மொழி, மதம் மறந்து இந்த குழந்தைக்கான நியாயம் அந்த பெற்றோருக்கு கிடைக்கணும். சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் என்ன அரசு பதவியில் இருந்தாலும் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு விடயத்தை கூறி இந்த அவனம் மாறணும் என்று கூறி மற்றொரு காணொளியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றி.